அனைவருக்கும் வணக்கம். த டிபேட் அப்படிங்கிற யூடியூப் சேனலு ஒரு விவாத நிகழ்ச்சி வந்து நடத்துகிறாங்க. அதோட தலைப்பு என்ன அப்படின்னா 100 நாட்களில் விஜய் என்ன மாற்றம் செஞ்சார் அப்படிங்கிறதா தலைப்பு. தாவேகா சார்பாக 3 பேரை வந்து கூப்பிட்றாங்க. இந்த ஜெய்சா பாண்டியன் வந்து தாவேகாவுடைய செய்தி தொடர்பாளராம் அவரும், அப்புறம் இப்ராஹிம் ராவுத்தர், வைகை செல்வன் அதிமுகலேருந்து வந்தார் இல்லையா, அவரும் செய்தி தொடர்பாளராம். 3 பேர் அந்த பக்கம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இடுமான கார்த்தி திமுக சார்பாக பறந்தாமல், அதிமுக சார்பாக அண்ணன் கல்யாண சுந்தரம். இந்த டிபேட் வந்து போயிட்டுருக்குது. அந்த டிபேட்டில் மற்றவங்களாம் வேறு மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் ஜெய்சா பாண்டிய கோவாலு கொடுத்த காசுக்கு மேலே கூவாண்டா கோவாலு அப்படிங்கிற மாதிரி என்னமா கூறாங்கிற மாதிரி தமிழகத்தில் இருக்கிறவெல்லாம் அத்தம் கொள்கிற ஒரே தலைவன் எங்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய வெற்றி தலைவர் விஜய். தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே யாரை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னா எங்களுடைய வெற்றி தலைவர் விஜயை பார்த்தா பயப்படுறாங்கன்னு சொல்லி கூறாப்புல. ஒரே காமெடியாக போச்சு. ஆனால் இடும்போட கார்த்தியை வந்து கவுண்டர் வந்து கொடுத்தாரு, சூப்பராக இருந்துச்சு. ஊரா வீட்டு நெய்யில் ஸ்வீட் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் இவர் ஊரா வீட்டு நெய்யில் பெரிய பெரிய லட்டா செஞ்சுட்டு இருக்காரு, பெரிய பெரிய உருண்டை லட்டா செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி பதில் கவுண்டர் வந்து போயிட்டு இருந்துச்சு. அப்படியே அந்த டிபேட் போயிட்டுங்குள்ள பரந்தாம வந்து ஒரு பிட்டா போட்டார் பாருங்க. அப்படியே பதறிட்டார். ஜெய்சா பாண்டியன் வந்து சண்டைக்கு போகிறார் பரந்தாமன்ட்ட, கீழே இருக்க ஆட்கள்கிட்ட வந்து சண்டைக்கு போகிறார். என்ன அப்படி சொன்னார் அப்படின்னா, செய்தித்தாளை நம்ம திருப்பணும் அப்படின்னா படிக்கிறவங்களுக்கு ஒரு டேஞ்சர் இருக்காது. என்ன டேஞ்சர்னா பாலியல் தொல்லை. அது காரணம் யாருன்னா தாவேகா நிர்வாகி. பேப்பரை தொடர்ந்தாலே தாவேகா நிர்வாகியுடைய பாலியல் தொல்லை தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பரந்தாமை திமுக சேர்ந்து சொல்லிட்டார்ல. உடனே ஜெய்சா பாண்டிய வானத்துக்கு கும்பிக்கிறா, அது எப்படி சொல்லலாம், அது எப்படி சொல்லலாம், இது தவறான செய்தி, உண்மைக்கு புறம்பான செய்தின்னு சொல்லி அவர் கொந்தளிக்கிறார். கீழே இருந்து வந்து அது உண்மையான செய்திதாப்பா அப்படி இப்படின்னு சொல்லி கொந்தளிக்கிறாங்க. அந்த சண்டை அப்படியே ஒரு வாக்குவாதம் மாதிரி போகுது. இந்த ஜெய்சா பாண்டியர் சொல்கிறேன், அது உண்மை தானே. சேலத்தில் மணிகண்டன் அப்படிங்கிற ஒருத்தர் தாவேகா நிர்வாகி 50க்கும் மேற்பட்ட பெண்களை பலானா வீடியோ எடுத்து அந்த பெண்களை என்ன பண்ணியிருக்காரு, பாலியல் தொல்லை வந்து கொடுத்துருக்காரு. அது மட்டுமா, தாவேகா ஒன்றிய செயலாளர் ஆனந்த் அப்படிங்கிறவர் பேருந்து நிலையத்தில் ஒரு இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்காரு. இவர் தான் அந்த நபர். அது மட்டுமா, ராணிப்பேட்டையில் மாவட்ட செயலர் விஜய் மோகன் அப்படிங்கிற நபர் சாட்டை துறைமுறை கூட அந்த அக்கா வந்து இன்டர்வியூ கொடுத்தாங்க. அவ்வளோ தூரம் பாலியல் தொல்லை துன்புறுத்தி இருக்காரு. அது மட்டுமா, பிரகாசம் அப்படிங்கிறவர் பூந்தமல்லியோட வேட்பாளர், அவர் ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்காரு. இது எல்லாத்துக்கும் மேலே கூட்டு பாலியல் வன்கொடுமை. வேலை வாங்கி தர்றேன்னு சொல்லி தூத்துக்குடியில் இருக்குது தாவேக்கா பெண் நிர்வாகி அக்காவை கூட்டிகிட்டு போய் ஒரு லாட்ஜில் வந்து ரூமை போட்டு அந்த அக்காவை 2 பேர் சேர்ந்து தம்பி தம்பின்னு பழகி பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க. கூட்டு பாலியல் வன்கொடுமையே செஞ்சுட்டாங்க. அப்புறம் இந்த செய்தி என்ன ஆகுது, அது மட்டுமா, வேம்புலி அப்படிங்கிறவர் தாவேக்கா நிர்வாகி ஆலந்தூரில் ஒரு பெண் ஜிம்மு ட்ரெயினர் அந்த மாதிரி ஒரு வேலையில் இருக்காங்க, கணவர் இல்லை, அந்த பெண்ணுக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுத்துருக்காரு. இப்போ கூட ஒரு செய்தி வந்திருக்கேன், தூத்துக்குடியில் தாவேக்கா பெண் நிர்வாகி விஜயோட படத்தை வந்து கையில் பச்சை குத்திருக்காங்க. அவங்களுக்கு பதவி உயர்வு அது இதுன்னு சொல்லி பாலியல் தொல்லை. எல்லாத்தையும் விட செந்தில்நாதன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து நான் மறக்கவே மாட்டேன். அப்படியே ஒரு முஸ்லீம் பெண் வீட்டுக்கு நைட் 2 மணிக்கு வந்து போகிறாரு. அந்த கணவர் வந்து வெளிநாட்டில் இருப்பார் போல இருக்குது, பதவி உயர்வு வேணும் அப்படின்ட்டு அந்த பெண்ணிட இது பண்ணி போகிறாரு. அப்போது தாவேக்கா நிர்வாகி பாலியல் தொல்லைன்னு சொல்லி பேப்பரில் வந்துக்கிட்டே தானே இருக்குது. அப்படி பேப்பரில் வந்துட்டு இருக்க தானே வந்து சொல்கிறாங்க, ஐயோ எப்படி எங்கள் கட்சி வந்து பாலியல் அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஏன் ஜெய்சா பாண்டியன் வந்து கொந்தளிக்கிறார், அப்படியே வந்து திமுறாரு. எங்கள் கட்சி அப்படி தான்ப்பா இருக்குது. செய்தியை பார்க்கும்போது ஊர்பட்ட செய்தி வருது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது முடிஞ்சோடனே இப்ராஹிம் வந்து என்ன பண்ணுறாருன்னா, திமுக காரங்களை நம்ம வந்து கொஞ்சம் கிண்டல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ப்ரௌடு கொத்தடிமைங்கிறத ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அவர் பாலியல் அப்படின்ட்டார்ல, உடனே ப்ரௌடு கொத்தூஸ் அதுவே உங்களுக்கு ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னோடனே கீழே இருந்து திருப்பி சவுண்டு வருது. 2 பேத்துக்கு வாக்குவாதம் ஆகுது. இது வந்து தப்பு, எங்களை கொத்தடிமைன்னு சொல்லாத அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு வாக்குவாதம் ஆகுது. இந்த இப்ராஹிமுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஆக்கப்பூர்வமான விமர்சனம் வைக்க மாட்டாப்புல. அந்த ஆளுக்கு அது ஒன்றுமே தெரியாது. சும்மா தான் ஒரு 4 பஞ்சு எழுதிட்டு வந்து நாம் தமிழ் கட்சியா 5 வருஷமாக அது அதிகாரத்தில் இல்லை, அதை வந்து அதிகாரத்தை வரல, பயிற்சி முயற்சி அது போன மாதிரி இருக்குன்னு பேசுவாப்புல. ஒளிஞ்சு நம்ம வைக்கிறோம்னா ஆக்கப்பூர்வமான குற்றச்சாட்டு அது மாதிரி எதையுமே வைக்க மாட்டாப்புல. அந்த மாதிரி வந்து நகைச்சுவாக பேசுகிறோம், கொத்தூசுன்னு சொல்கிறோம், கொத்தடிமைன்னு சொல்கிறோன்னு சொல்லி அங்கே வந்து வம்பு எடுத்துட்டு அங்கே இருக்க திமுக காரங்களுக்கும் திருப்பி இந்த இவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதாக போயிட்டுருக்கு. ஏன்னா தாவக்காரங்களுக்கு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல துப்பு இல்லை அப்படின்னு தான் சொன்னோம். உங்கள் கட்சி ஆட்கள் மேலே பாலியல் குற்றச்சாட்டு வருதா இல்லையா, வருது அப்படின்னு சொல்லி அதை எங்கள் கட்சி அப்படி தாங்க இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்த அண்ணன் இடுமான கார்த்தி சரியான ஒரு சம்பவம் வந்து பண்ணாருங்க. திமுக அதிமுக அவங்க இதுவரை பண்ண தயங்கின சில விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணமாக அன்னை வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா குற்ற உணர்ச்சியே இல்லாமல் செஞ்சுட்டு இருக்காங்க. திமுக அதிமுக செய்ய தயங்கின விஷயத்தை கூட குற்ற உணர்ச்சியே செஞ்சுட்டு இருக்காங்க.
அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ நெறியாளர் வந்து நீங்கள் மாற்றம் ஒன்றுமே பார்க்கல அப்படின்னா விஜய் அவர்கள் எப்படி வந்து அப்பாவை காணான்னு தேடினாரோ அதே மாதிரி நான் மாற்றத்தை காணான்னு தேடிருக்கேன்னு சொல்லி செம்மையாக வந்து கவுண்டர் வந்து கொடுத்தாரு. இந்த டிபேட்டில் அப்படி போயிட்டே இருக்குது. அதில் ஜெய்சா பாண்டியன் வந்து சரி மாற்றுறதுக்கு நம்ம இப்படி சொல்லுவோம் அப்படின்னு எப்படி சொல்கிறாரு அப்படின்னா இதுதான் மாற்றம். ஜெய்சா பாண்டியன் சொல்கிறாரு இந்த மாதிரி காங்கிரஸ் கட்சி எதிர்த்து திமுக ஆரம்பித்தாங்க, அதே மாதிரி திமுக கட்சி எதிர்த்து அதிமுக ஆரம்பித்தாங்க. இப்போ என்னென்னா இந்த 3 கட்சியை ஒரே இடத்துல உட்கார வச்சோம் பார்த்தீங்களா, இதாண்டா பெரிய மாற்றம், இதாண்டா எங்கள் வசதி தலைவர் செஞ்ச பெரிய மாற்றம் அப்படிங்கிறார். அதாவது தன்னை வந்து சொல்லுவாங்க இல்லையா 7 கிரகத்துக்கு ஒருத்தன் அவன் வந்து எப்படி வேணா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது. திமுக அதிமுக ஏற்று கட்சி ஆரம்பித்தாங்களா இப்போ ஒன்றா உட்கார வச்சா தான் மாற்றமா இப்படி தான் இவருக்கு வந்து பேச தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி டிபேட்டில் என்னங்க விஜயபாஸ்கர்லாம் ஒரு ஊழல்வாதின்னு சொன்னீங்க, குக்கா வழக்கா அது இதுன்னு இருக்குது அப்படின்னோடனே நாங்கள் வந்து ஒரு வாஷிங் மிஷின் வச்சுருக்கோம், அந்த வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்தால் அவங்க என்ன ஆயிடுவாங்க தூய்மையான மாறிடுவாங்க அப்படின்னார்ல. அதே மாதிரி தான் மாற்றம்னா என்ன, அதிமுக அந்த தப்பை செஞ்சாங்க, திமுக அந்த தப்பை செஞ்சாங்க, நான் வந்தால் செய்யலாம் அதை தடுத்தேங்கிறதா மாற்றமாக இருக்கும். இப்போது அதிமுக வந்து இலவசம் கொடுத்து மக்களை ஏமாத்துறாங்க, திமுக மக்களை கொடுத்து ஏமாத்துறாங்க, இலவசம் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதா ஒரு மாற்றமாக இருக்கும். ஒருவேளை நாம் தமிழர் கட்சி வந்து ஆட்சியை பிடிச்சிருந்தா நாம் தமிழர் கட்சி என்ன மாற்றம் செஞ்சுருக்கோம் அப்படின்னா அரசு பள்ளிகளுடைய தரத்தை வந்து உயர்த்தியிருக்கோம். அதானே ஒரு மாற்றம், அரசு பள்ளியோட தரத்தை வந்து உயர்த்தணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, தனியார் பள்ளிகளுக்கு பாவம் ராஜ்மோகன் வந்து சொல்கிறாரு தனியார் பள்ளி முதலாளிகள்லாம் சேவைக்கு பண்ணுறாங்க, அது புண்ணிய கணக்குக்கு வந்து பண்ணுறாங்க, தாலி அடமானம் வச்சு தான் தனியார் பள்ளிகள் நடத்துகிறாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. நாம் தமிழர் கட்சி வந்தால் இதில் ஒரு மாற்றம் செஞ்சுருக்கோம், அரசு பள்ளிகளில் அதிக மாணவர்கள் சேரணும் அப்படிங்கிற ஒரு மாற்றம். அது மாதிரி தூய குடிநீர் வந்து இலவசம், இந்த பாட்டிலில் விற்கிறது அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி நாங்கள் இலவசம் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி மாற்றம் என்ன சொல்கிற மாதிரி இருக்கணும், அதான் வந்து ஒரு மாற்றம். அதே மாதிரி ஆடு மாடுகளை அரசு பணியாக்குவோம் அப்படிங்கிற ஒரு மாற்றம், சுத்தமான ஒரு மாற்றம், அதை வந்து பண்ணியிருப்போம். அந்த மாதிரி எந்த ஒரு மாற்றம் எதுவுமே இல்லை. திமுக ஆட்சி என்ன நினச்சா அதே நடக்குது, அதிமுக ஆட்சி என்ன நினச்சா அதே நடக்குது. இதில் 100 நாளில் அவங்க என்னத்தை விஜய் அவர்கள் மாற்றத்தை கொண்டு வந்தாருன்னா ஒன்றுமே இல்லை, அதே எதிர்க்கட்சி அரசியல் தான் பண்ணுறாங்க, வேறு ஒன்றுமே பண்ணல. அதிமுக அந்த இடத்துல இருந்து என்ன திமுக கேள்வி கேட்குமோ அதே மாதிரி தாவேக்கா வந்து அந்த இடத்துல இருந்துட்டு இப்போ திமுக வந்து கேள்வி கேட்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த லட்சணத்தில் வாய்கிலேயே வந்து பேசுகிறாரு ஜெய்சா பாண்டியன். கொடுத்த காசுக்கு மேலே கூறாண்டா கோவாலு, என்னம்மா கூறாண்டா அப்படிங்கிற மாதிரி எங்கள் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே விஜய் அவர்களை பார்த்து பயப்படுறாங்க, எங்கள் வெற்றி தலைவரை பார்த்து பயப்படுறாங்க. அவங்களாம் பயப்படக்கூடிய ஒரே ஆள் எங்கள் வெற்றி தலைவர் தான். பார்த்தீங்களா திமுக எதிர்த்து தான் அதிமுக ஆரம்பித்தாங்க, காங்கிரஸ் கட்சி எதிர்த்து தான் வந்து திமுக ஆரம்பித்தாங்க. இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் ஒரே நேர்கோட்டில் வந்து உட்கார வச்சோம் பார்த்தீங்களா, அதான் நாம் தமிழர் கட்சி திமுக அப்படி இப்படின்னு இதுதான்டா மாற்றம் அப்படின்னு சொல்லி உட்காந்து காமெடி பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய கீழே இருக்கிற திமுக காரங்களுக்கும் தாவேக்காரங்களுக்கும் ஒரு பயங்கர சண்டை, அந்த சண்டையை வேறு ஏற்படுத்தி விட்டு அதில் ஒரு ப்ரொமோ வந்து வந்துருக்குது. இந்த ப்ரொமோ பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஜெய்சா பாண்டியன் அவர்கள் பேசும்போது அதுக்கு வந்து லயலாமணி கூட பரவாயில்லப்பா, ரமேஷ் அவர்கள் கூட பரவாயில்லப்பா, எப்போ இது ரொம்ப ஓவர்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.